இன்டர்நெட்ன்றது பல விதமான விஷயத்த பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு இடம். ஆனால் இன்னைக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் ஒரே மாதிரியான வீடியோஸ், ஒரே மாதிரியான கண்டென்ட், ஒரே மாதிரியான இமேஜ், ஒரே மாதிரியான பிளாக்ன்ற மாதிரி இருக்குது. சுமார் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு யூனிவர்ஸ்குள்ளே போன மாதிரி இருக்கும். அப்போல்லாம் ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு பர்சனலைஸ்டான வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபோரம்ஸ் கிரியேட் பண்ணாங்க, கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்ட் டச் ஒன்று இருக்கும். பல விதமான ஃபேன் பேஜஸ் இருக்கும், கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஏதோ ஒரு ஃபோரம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை உட்காந்து 4 பேர் 5 பேர் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்லை இது இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுற விதம் ஒன்று தான். ஓப்பன் பண்ணுறோம், ஸ்க்ரோல் பண்ணுறோம், பார்க்குறோம், ஓப்பன் பண்ணுறோம், ஸ்க்ரோல் பண்ணுறோம், பார்க்குறோம், என்னத்தை பார்த்தோம் அப்படின்றத மறக்கிறோம். இன்டர்நெட் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்கும், எப்போவுமே இருக்க தான் போகுது. ஆனால் நம்ம அன்னைக்கு வியந்து பார்த்த அந்த இன்டர்நெட் இன்னைக்கு மாறிடுச்சு, சொல்ல போனால் செத்துருச்சு. இன்னைக்கு ஏன் இன்டர்நெட் இப்படி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு இன்டர்நெட் எப்படி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏர்லி 2000s தான் ஃபஸ்ட் இன்டர்நெட் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பர்சனலைஸ்டாக வெப்சைட் வச்சிருப்பான், அங்கங்கே ஃபோரம்ஸ் இருக்கும், அங்கங்கே கம்யூனிட்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்க ஹாபிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட் வச்சிருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த கம்யூனிட்டிஸில் இவங்க ஜாயின் பண்ணி இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபிக்குன்னு ஒரு ஃபோரம் இருக்கும், குக்கிங்க்கு ஒரு ஃபோரம் இருக்கும், ஆஸ்ட்ரானமிக்கு ஃபோரம் இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபோரம்ஸ் இருக்கும். அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கம்யூனிட்டியாக கேதர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்ஸ்லாம் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டுமே யூனிக்காக இருக்கும். இந்த வெப்சைட் நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லையா அந்த மாதிரி இருக்கும். பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், பயங்கரம் ஃபேன்சி, இப்படி வந்து பாப்பப் ஆகும், இப்படி பாப்பப் வருது, இப்படி கிராஃபிக்ஸ் வருது, அது எல்லாமே எதுவுமே இருக்காது. பேசிக் HTML நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு வெப்சைட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஏன்னா அதுக்கான கரெக்டான ஆடியன்ஸ் அதுக்கு பின்னாடி இருந்தாங்க. ஸோ முன்னாடிலாம் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை படிக்கணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5-6 வெப்சைட்டுக்குள்ளே போகணும், 3-4 பிளாக் படிக்கணும், 7-8 கம்யூனிட்டிக்குள்ளே போகணும், 4 பேர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போலாம் எந்த விஷயம் நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஒரு வெப்சைட்டோட முடிஞ்சிடுது, இல்லைனா ஒரு ஆப்போட முடிஞ்சிடுது. ஸோ அந்த புதுசாக ஒரு வெப்சைட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இல்லை புதுசாக ஒரு ஃபோரமை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்போலாம் ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு ஃபோரமை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஒரு நமக்கு ட்ரெஷர் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன் இது ஒரு ஒன் பீஸ் மாதிரி ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சோம் ப்ரோ நேற்று அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை, இந்த ரீலை பார்த்தோம் ப்ரோ இன்ஸ்டாகிராம்லன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்து அந்த 100 வெப்சைட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு 5 ஆப்புக்குள்ளே அடங்கியிருக்கு. லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ரெடிட், எக்ஸு, வேறு ஏதாவது விட்டோன்னா யூடியூப். எஸ். ஸோ இதை வந்து மெட்டாஃபரிக்கலாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு மார்க்கெட் வீதின்னு இருக்கும். எல்லா விதமான கடைகளும் அந்த ஒரு வீதிக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு கடையிலே எல்லா பொருளும் கிடைக்காது, வேறு கடைக்கு போகணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே போனீங்கனாலே எல்லா பொருளும் அதே ஒரு கடையிலே இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஒவ்வொரு பொருள் வாங்க ஒவ்வொரு கடைக்கு போன இடத்துல இன்றைக்கி ஒரே கடைக்குள்ளே எல்லா பொருளும் வந்துருச்சு. ஸோ அங்கே ஒரு இடத்துக்கு போனால் போதுன்ற மாதிரி நம்ம மாறிட்டோம். நல்லது தானே ப்ரோ, தேடி அலைய தேவையில்லை, என்னோட டைம் மிச்சம், எனர்ஜி மிச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கன்வீனியன்ட். ஆனால் எல்லா ஆப்புமே ஒரே மாதிரி மாறிடும். நேற்று யூடியூப் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ரெடிட் இருக்குது, நாளைக்கு லிங்க்டின்னும் இதே மாதிரி மாறிடும். ஸோ எல்லா ஆப்புமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 5 ஆப்ஸ்? ஸோ அந்த யூனிக்னஸ் எங்கே போகுது? ஸோ ஒவ்வொரு ஆப்புக்கும் இருக்கிற யூனிக்னஸ், இல்லை ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இருக்கிற யூனிக்னஸ் எங்கே போகுது? கிரியேட்டர்ஸ் யாருமே இப்போலாம் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதில்ல, பிஸ்னஸ் யாருமே ஃபோரம்ஸ் கிரியேட் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாருமே இந்த 5 ஆப்புக்குள்ளேயே அவங்களோட பிளேசஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே தான் ஒரிஜினாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகுது. கன்வீனியன்ட்டாக இருக்கணும்னு யோசிக்கிறோமே தவிர யூனிக்னஸாக இருக்கணும்னு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. இது கிரியேட்டர்ஸ் அண்ட் பிசினஸ் பண்ணுற தப்பு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போனால் தான் அவங்களுக்கான ரீச் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப கசப்பான ஒரு உண்மை, அல்காரிதம்ஸ். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றது இப்போலாம் நீங்கள் டிசைட் பண்ணுறது இல்லை, அல்காரிதம் தான் டிசைட் பண்ணுது. நம்ம ஸ்க்ரால் பண்ணுற ஒவ்வொரு ஆப்புக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அல்காரிதம் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கிளிக்கும் சரி, ஒவ்வொரு பாஸும் சரி, ஒவ்வொரு கமெண்ட்டு, ஒவ்வொரு ஷேர் எல்லாமே நீங்கள் அந்த அல்காரிதம்க்கு உங்களை பற்றி கொடுக்குற ஒரு ஹிண்ட். இந்த ஹிண்டெல்லாம் பேஸ் பண்ணி தான் அல்காரிதம்ஸ் வந்து உங்கள் ஃபீடையே வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற எந்த சோஷியல் மீடியா ஆப்பும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்றது கேட்கறது இல்லை. அதை தாண்டி எதை நீ பார்த்தா என்னோட ஆப்புக்குள்ள நீ ரொம்ப நேரம் இருப்ப அப்படின்றது தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. மேலோட்டமாக பார்த்தா இது ரெண்டுமே ஒன்று தானே நினைப்பீங்க, அதான் இல்லை. இது ரெண்டுத்துக்கு பின்னாடியும் டீப்பர் மீனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த அல்காரிதம்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு இது தேவையா அப்படின்றத பார்க்காம எதை பார்த்தா நீ ரொம்ப நேரம் உள்ளே இருப்பன்றதை மட்டும்தான் இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே பார்க்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரிஜினலாக யாராச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாரோ பண்ண ஒரு ரீல் வந்து வைரல் ஆச்சு அப்படின்னா அதில் நம்மளோட வெர்ஷனை எப்படி பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகலாம் தான் யோசிக்கிறோம்.
ஏன்னா அதோட சக்ஸஸ் ரேட்டுமே கூட. ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே ஃபார்முலா நான் அப்ளை பண்ணனா அந்த வீடியோவும் வைரல் ஆகும். ஸோ எங்கே போனாலும் ஒரே கண்டென்ட் தான் நமக்கு வேறு வேறு ஐட்ரேஷன்லாம் கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தாதுன்னு புதுசாக வந்தவன் தான் ஏஐ. பிசியில் ஏஐ, ஃபோனில் ஏஐ, ஃப்ரிட்ஜில் ஏஐ, ஏசியில் ஏஐ, எந்த பொருள் தான் ஏஐ வச்சு வரலன்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்கே போனாலும் ஏஐ, இந்த பக்கம் திரும்பினா ஏஐ, அந்த பக்கம் திரும்பினா ஏஐ, எல்லா இடத்துலையும் ஏஐ. ஏஐயில் வராத பொருள் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ஏஐ என்ன பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா, ஏஐ வச்சு உங்களால் கோடிக்கணக்கான ஆர்டிகல்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ், எத்தனை ஃபோட்டோஸ் நம்ம ஒரு செகண்டில் கிரியேட் பண்ண முடியும்னு தெரியல. அவ்வளோ ஃபோட்டோஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே செகண்ட்ஸில் ரெடி ஆகி ஒரு இன்டர்நெட்டில் அப்லோட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ கண்டென்ட் வந்து அப்லோட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்ணுறோம்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் இதில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? பேர்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10%. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 90% என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேஸ்ட்டாக தான் நம்ம அதை பார்க்குறோமே தவிர அதை நம்ம பார்த்தோம் அப்படின்றது கூட நம்மளுக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்காது. இன்டர்நெட்டில் இன்றைக்கி அவ்வளோ கண்டென்ட் அப்லோட் ஆகுது. இதெல்லாம் யார் அப்லோட் பண்ணுறாங்க, எதுக்கு அப்லோட் பண்ணுறாங்க, யாருக்காக பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல, புரியலை. இன்றைக்கி நீங்கள் ஒரு பிளாக் படிச்சீங்க அப்படின்னா அது ஒரு ஏஐயால் ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட வாய்ஸ் ஒரு ஏஐ கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த வீடியோவில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் நான் கூட ஏஐயாக இருக்கலாம். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கலாம். இன்றைக்கி டேட்டுக்கு எது ஏஐன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏஐஸ் ஆர் ஸோ குட் டுடே. நீங்கள் படிக்கிற ஏதோ ஒரு விஷயம் வேற ஒரு ஏஐக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ எழுதி கொடுத்த கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்லோவாக ஹியூமன்ஸோட இன்வால்மெண்ட் இந்த கண்டென்ட்டுக்குள்ளெல்லாம் கம்மியாகுது. அப்படி ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஹியூமன்ஸோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே இந்த கண்டென்ட்டில் வந்து லேக் ஆகுது. ஸோ இந்த ஏஐலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த ஏஐக்கு கொடுத்து இப்படி தான் கண்டென்ட்லாம் இருக்கும், இப்படி தான் பிக்சர்ஸ்லாம் இருக்கும், இப்படி தான் யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கும்னு அது பார்த்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆயிரக்கணக்கான விஷயத்தெல்லாம் வச்சு தான் ஓகே யூடியூப் வீடியோலாம் இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கிற 10 வீடியோ பார்த்து தான் இன்றைக்கி ஒரு வீடியோ ரெடி பண்ணுமே தவிர, ஆல்ரெடி இருக்கிற 10 வீடியோவில் எது இல்லைன்னு பார்த்து இன்றைக்கி ஒரு 10 வீடியோ கிரியேட் பண்ற அந்த திறமை வந்து ஏஐக்கு கிடையாது. இங்கே தான் ஹியூமன்ஸோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே இந்த ஏஐ கண்டென்ட்ல காணாம போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்திலேயே ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்ஸ். நீங்கள் இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆட் இருக்கும். முன்னால் நம்ம ஏன் யூடியூப் அண்ட் ஃபோரம்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் போய் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இங்கே தான் வந்து ஜென்யூனான ரிவ்யூஸ் இருக்கும். ஒரிஜினலாக யாரோ ஒருத்தர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ கொடுத்துருப்போம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே ஆடாக மாறிடுது. நீங்கள் ஏதோ ஒரு ஃபோரமில் ஏதோ ஒரு பிளாக் படிச்சிங்கன்னா கூட சப்டலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணியிருப்பான், இல்லை அவனோட அஃபிலியேட் லிங்க் அங்கே கொடுத்துருப்பான். நீங்கள் அந்த லிங்க் மூலம் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு காசு வரும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சைடில் ஒரு 3 இமேஜ் ஆட், இந்த சைடில் ஒரு 3 இமேஜ் ஆட்னு சொல்லும், இல்லைனா ஒரு 3 இமேஜ் ஆட் ப்ராப்பப் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் ஆடு தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பிஸ்னஸ் மாறிடுச்சு. நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆடு பார்க்காம நீங்கள் உங்களால் வெளில வரவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். அவ்வளோ இந்த வீடியோக்கு முன்னாடி கூட ஆடு வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு வேறு வழி இல்லை. இன்னைக்கு எல்லாமே பிஸ்னஸ் தான். ஏன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காசு தான் எல்லாமே. ஸோ அதனால் பீப்புள் ஹேவ் டர்ன்ட் எவ்ரிதிங் இன்டு அ பிஸ்னஸ் டு மேக் மணி. எங்கெங்கெல்லாம் பீப்புளோட அட்டென்ஷன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் பிஸ்னஸஸ் கண்டிப்பாக அவங்களோட ஆட்ஸை வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் மார்க்கெட்டிங். அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு காசு வரும். அப்படி தான் எல்லாருமே யோசிக்கிறோம், ஏன் இன்க்ளூடிங் மீ. ஆனால் இந்த நியூ டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ், பீப்புளோட பிஸ்னஸ் மைண்ட் இதெல்லாம் தான் வந்து இன்டர்நெட் ஆகிறதுக்கு காரணமாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறத விட்டுட்டு கன்வீனியன்ட் சொல்லி அதுவாக நம்மளுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மள்கிட்ட இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ஏன் கூகுள் லென்ஸ் இருக்குது, மெட்டா கிளாஸஸ் இருக்குது, ChatGPT இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சோம்பேறி தரப்படுறோம். என்ன பண்ணுறோம்? லிங்க்னு கமெண்ட் பண்ணுறோம். சரி, இந்த டிஷர்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிஷர்ட்டை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு யோசிங்க. இதை ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறீங்க. இதை அப்படியே தூக்கி கூகுள் லென்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 30 செகண்டில் அவன் கண்டுபிடிச்சி குத்துருவான், இந்த வெப்சைட்டில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நான் இந்த ஷர்ட்டுக்கு லிங்க் நான் தரேன், நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் உங்களுக்கு DM பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு 500 பேர் லிங்க்னு கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை வச்சு அந்த கிரியேட்டர்ஸ் நல்லா பிஸ்னஸ் பார்க்குறாங்க. ஸோ வின் ஃபார் தம். இன்னைக்கு டேட்டுக்கு ஒரே மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்குறோம், ஒரே மாதிரி சாங்ஸ் தான் கேட்குறோம், ஒரே மாதிரியான மீம்ஸ் தான் சிரிக்கிறோம், ஷேர் பண்ணுறோம். இன்டர்நெட்டில் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கண்டென்ட் என்றைக்குமே இருந்தது இல்லை. இருந்தாலும் எவ்ரிதிங் ஃபீல்ஸ் த சேம். ஏன்னா சுற்றி எல்லாரும் இந்த ஒரே ரூம்குள்ளேயே ஓடுறோம். ஸோ இன்னைக்கு இன்டர்நெட் சாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டெக்னாலஜி வளர அது மாறுது, அது எவால்வ் ஆகுது. ஒவ்வொரு எவால்யூஷன் நடக்கும்போதும் கண்டிப்பாக பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு தான் போகும். இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் எவால்வ் ஆகுறப்போ என்னத்தை விட்டுட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் வெப். நம்ம எதையுமே இப்போலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை. ஒரு 10 வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோமானா கிடையாது. எவ்ரிதிங் கோஸ் அண்டர் தி சிங்கிள் ஆப். கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபோரம்ஸாக இருந்தது எல்லாமே இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜாக இருக்குது. ஹியூமன்ஸ் கூட பேசுறதை விட ஏஐ பாட்ஸ் கூட பேசுறது இன்னைக்கு அதிகமாகிட்டு வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்டர்நெட் ஒரே நாளில் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கொஞ்சமாக அதோட சேச்சுரேஷன் டல் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு விஷயம் தேடுறப்போ ஸ்ட்ரைட்டாக ரெடிட் அண்ட் யூடியூப்குள்ளெல்லாம் போகாமல் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்க. அந்த விஷயத்தை சர்ச் பண்ணிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜஸில் வர ரிசல்ட்ஸ் எல்லாம் சும்மா எடுத்து படிச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் ஏதாச்சும் புதுசாக
ஃபோரம்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா இல்லை கம்யூனிட்டிஸ் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 ரிசல்ட்ஸில் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே விஷயம் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 ரிசல்ட்டில் ரேங்க் ஆகிற எந்த பேஜுமே வந்து ஹியூமன்ஸ் படிப்பாங்க அப்படின்ற நோக்கத்தோடு அது எழுதப்படல. அது எல்லாமே கூகுளோட அல்காரிதம் வந்து இதை தான் டாப் ரிசல்ட்னு காட்டணுன்றதுக்காக எழுதப்பட்ட பேஜஸ். இங்கே தான் வந்து ஹியூமன் ஜென்ரேட்டட் கண்டென்ட்டுக்கும் ரேங்க் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட கண்டென்ட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ராவல் பண்ணால் மனசுக்கு ஒரு பீஸ் வரும்னு சொல்கிறது எதனால? ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போது நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிப்போம், அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். அதே விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் முன்னாடி நம்மளுக்கு இன்டர்நெட் கொடுத்துட்டு இருந்தது, விச் இஸ் கெட்டிங் லாஸ்ட் டுடே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்போ வேறு மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். லெட் மீ நோ வாட் ஹேப்பன்ஸ் இன் த கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். See you guys in the next video. Tada, bye bye.